உச்சத்தை தொட்ட தங்க விலை. மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. முதல்ல அந்த காவல்துறையோட அந்த அவங்களோட அணுகுமுறை அப்படின்றது புதுச்சேரியில டிவிகேக்கு எப்படி இருந்தது? காவல்துறை கிட்ட அடிப்படையில் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு என்னன்னா, அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, அங்கே வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்தணும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு தமிழக காவல்துறையை விட பன்மடங்கு. அந்த ஆக்ரோஷத்துக்கு என்ன காரணம்? பொதுச் செயலாளர்களை அவமதிச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அவங்களுக்கும் வந்து பொதுச் செயலாளரை வந்து அவமதிக்கிறதெல்லாம் உள்நோக்கம் கிடையாது. ஏன்னா நான் இன்னொரு காணொலி வச்சிருக்கேன், நீங்கள் அதை பாருங்க. திஸ் இஸ் டைம் ஃபார் தளபதி, எல்லாம் உள்ள போங்க, ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக. ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி விஜய் சார் வந்துட்டான்னு சொல்லும்போது அந்த கிளிப்பிங்கை கட் பண்ணி போட்டு பாக்ஸஸ் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கீழே ஸ்க்ரோல் போது கூட்டம் கம்மியாக இருக்குன்னு ஒரு ஹார்ட்லி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ள பார்த்தா விஜய் சார் பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தா கூட்டம் ஃபுல்லாக இருக்கு. இது என்ன மிஸ் மேட்சாக இருக்கு? நீங்கள் இப்போ எந்த சேனல் வேணால் போட்டு பாருங்க. எத்தனை பேத்துக்கு நீங்கள் QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னு செய்தியாளர்கிட்டே ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது என்ன நடக்குதாங்க? அப்போ உள்ளே சில கருத்து வேறுபாடு. இல்லை இது கருத்து வேறுபாடுலாம் இல்லை. ஆக்சுவலி தாவேக்காக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குமா அப்படின்னு காவல்துறைக்கு தெரியல. யாருமே மரத்து மேல ஏறது இல்லைங்க. எல்லாரும் மரத்து மேல ஏறினது இருக்கு. நான் சொல்றேன் மரத்து, அதுதான் சொல்றேன். அவங்க ஒருங்கிணைச்சிட்டாங்க, அது கட்டமைச்சிட்டாங்க. இது எப்படிதான் 2 மாசம் முன்னாடி வந்து ஒருங்கிணைச்சிட்டீங்களா? 75 ஆண்டு கால கட்சியில மரத்து மேல ஏறி கொடியை காமிச்சு தோழர் உங்களுக்கு வீர வணக்கம் தயவு செய்து இறங்கிடுங்கன்னு சொல்ற காணொலி எந்த தலைவர் காணொலி வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். ஆதன் சினிமனையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட அனந்த்ஜித் பிரதர் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். பிரதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். புதுச்சேரி மீட்டிங் முன்னாடியே நம்ம பேசுறதா இருந்துச்சு, அந்த சந்திப்பு நடக்க முடியல. இப்போ எப்படி இருக்கு அந்த ஸ்பீச்சுக்கு அப்புறம், இந்த புதுச்சேரியில் நடந்த விஜயோட ஸ்பீச்சுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அந்த ரெஸ்பான்ஸ்? இல்லை, தமிழகத்தை தாண்டியும் டிவிகேக்கு வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்குது அரசியலை நோக்கி. அது வந்து தமிழக வெற்றி கழகம்ன்றதுனால தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் அது முடங்கக்கூடிய ஒரு கட்சி, வெறும் இங்கே இருக்கிற அரசியலை பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை ஒன்று இருந்துச்சு. அது அப்படி இல்லை. அது தமிழகம்னாலே வந்து தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிக்கும் அவங்களுக்கான உரிமைக்காகவும் உணர்வுக்காகவும் பேசக்கூடிய கட்சின்னு தான் சொல்லப்பட்டிருந்தது. அதுதான் புரியுது இப்போது. ஸோ தமிழகத்தை தாண்டி புதுச்சேரியை வந்து வேற ஒரு தனி மாநிலமாக அப்படி பார்க்காம நம்ம மொழி நம்ம மக்கள் பேசினா அவங்களும் நம்ம மக்கள் தானே அப்படின்ற ஒரு புரிதல் தலைமைக்கு இருக்குது. அப்படின் போது அதே வரவேற்பு அங்கேயும் இருக்குது. ஸோ இது தமிழ்நாடு கட்சியில் தமிழகத்துக்கான கட்சி, தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிக்குமான கட்சி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேசுகிறோம். முதல்ல அந்த காவல்துறையோட அந்த அவங்களோட அணுகுமுறை அப்படின்றது புதுச்சேரியில் டிவிகேக்கு எப்படி இருந்தது? இல்லை, ஆக்சுவலி ஒரு காவல்துறைகிட்ட அடிப்படையில் நம்ம எதிர்பார்க்கறது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பு என்னென்னா, அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். ஓகே, அங்கே வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்தணும். ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு தமிழக காவல்துறையை விட பன்மடங்கு சிறப்பாகவே புதுச்சேரி காவல்துறை செயல்பட்டாங்க அப்படி தான் சொல்கிறேன். ஏன்னா நம்மளால் பார்க்க முடியுது அந்த இடத்துல வந்து அவங்க அதை பொறுப்பெடுத்து செயல்படுத்துகிறதா இருக்கட்டும், அவங்க மக்களோட இணைஞ்சு அந்த இடத்துல மக்களுக்காக இருந்ததாக இருக்கட்டும், அந்த இடத்துல ஒரு குழப்பம் வருமா இருந்தால் அவங்க எடுத்த அந்த ஸ்ட்ராங் டிசிஷனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒரு காவல்துறை எப்படி செயல்படணும்னு நம்ம நினைப்போமோ, எந்த மாதிரி காவல்துறையினர் நம்ம வந்து கொண்டாடுவோமோ சொல்லிட்டு அடிப்போமோ, அப்படி ஒரு அணுகுமுறையாக அந்த இடத்துல இருந்தது பார்க்க முடிஞ்சுது. ஸோ எனக்கு அந்த இடத்துல நான் வந்து பெருசாக குற்றம்லாம் சொல்லலை. எனக்கு ஐ வாஸ் ஹாப்பி அபவுட் தட். இந்த மாதிரி ஒன்று கரூரில் இருந்திருந்தா மேபி அந்த துயரம் அப்படி நடந்திருக்காதோ, அதை தடுக்க ஒரு வாய்ப்பு இருந்திருக்குமோனே தோண ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அது நடந்தனால தான் இனி எல்லா ஊர்களையும் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண போகிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. நம்மளுக்கு என்னென்னா அங்கேயும் சில சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு. என்ன சொல்லணும்னா, டிஎன் போட்ட எந்த வாகனத்தையும் அவங்க அனுமதிக்கலை. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த முறை அந்த அளவுக்கு காவல்துறை ரொம்ப கவனமாக இருந்தாங்க. இருப்பினும் ஏன் டிவிகேக்கும் அங்கே ஒரு காவல்துறைக்கும் நடந்த அந்த சலசலப்புக்கு என்ன காரணம்? அங்கே ஒரு என்ன நடந்தது? இல்லை, அது அடிப்படையில் வந்து ஒரு பெரிய க்ரௌடை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுவும் ஒரு சின்ன மாநிலம். அவங்களுக்கு வந்து இது இவ்வளோ பழக்கமாக இருக்குங்க. அது ரொம்ப ஆப்வியஸாக இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கட்சிக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்கப்பட்டு இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடப்பட்டு ஒரு QR கோடு வச்சு பாஸ் வச்சு ஒரு கட்சி மீட்டிங்க்கு அனுப்புகிறாங்கன்னா அப்படிலாம் வந்து வரலாற்றுலேயே நம்ம பார்த்துருக்க மாட்டாங்க. எந்த கட்சிக்குமே நடந்திருக்காது.
ஸோ ஒரு ஒரு கான்சர்ட்டுக்கு போகிற அளவுக்கு ஒரு பரபரப்பு, ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஆர்வம் இருக்கும்பொழுது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அந்த மாநிலத்துக்கு இது புதுசு ஒன்று. ஏன்னா அந்த இடத்துல கூட்டம் கொஞ்சம் சேர்ந்தாலே எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு சலசலப்பு இருக்க தான் செய்யும். ஸோ அந்த இடத்துல பர்டிகுலராக என்ன பிரச்சனைன்னு இப்போ வரைக்கும் கிளாரிட்டி இல்லை. ஆனால் அந்த இடத்துல அந்த எஸ்பி அவர்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிஹேவ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அப்படி பிஹேவ் பண்ணதுனாலே அது தப்புன்னு சொல்லிட முடியாது. அந்த இடத்துல என்ன குழப்பம்னு நமக்கு தெரியல. எனக்கு நான் விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து அந்த பெர்மிட் பண்ணவங்க வர ரூட்டு தான். அது வந்து அந்த பேரிகேட்ஸ் இதுக்கப்புறம் தான் வந்து அவங்க QR கோட் செக் பண்ண போகிறாங்க. ஓகே. ஸோ QR கோடை செக் பண்ண போகும்போது அந்த இடத்துல நிறைய பேர் வர வாய்ப்பு உண்டு. முதல்ல வந்து ஒரு கியூஆருக்கு வந்து ஒரு குடும்பத்தில் 2 பேர் வரலான்னு மாதிரி சொல்லியிருந்து கடைசி நேரத்தில் அது ஒவ்வொருத்தரும் சொல்லும்போது பாதி பேர் வெளியிலும் பாதி பேர் உள்ளன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கடைசி நேரத்தில் இல்லை அது 2 பேர் தான். அந்த இடத்துல ஒரு சின்ன கம்யூனிகேஷன் கேப். அவங்க வரணும் போது அவங்க வரும்போது அவங்ககிட்ட அந்த பாஸ் இல்லை. ஸோ அவசரப்படாதீங்க, தள்ளுமுள்ள ஏற்பட வேண்டாம். பாஸ் கொடுக்கப்பட்ட எல்லாருக்குமே உள்ள இடம் இருக்குது, பொறுமையாக வாங்கன்றது தான் பொதுச் செயலாளரோட ஸ்டேட்மெண்ட். பொறுமையாக வாங்க, எல்லாருக்கும் இடம் இருக்குது, எல்லாராலையும் வர முடியும். அப்போ அந்த இடத்துல அது ஒரு பரபரப்பு ஏற்படும் போது அதை நீங்கள் ஏன் இங்கே ஹேண்டில் பண்ணுறீங்க? ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் காவல்துறை இருக்குது, நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான் அந்த இடத்துல சலசலப்பு. தவிர வந்து சொல்கிற மீடியாக்கள்லாம் வந்து அது அவ்வளோ கிளியராக இது வந்து அந்த மெட்டல் டிடெக்டர் இருக்கிற ரோட்டு தானா, இல்லை QR பாஸுக்கு முன்னாடி இருக்கிற இடமா, தாண்டி இருக்கிற இடமா, இல்லை சைடு ஃபென்ஸை பிச்சுட்டு வந்தாங்களா, எந்த கிளாரிட்டியும் யாருக்கும் கிடையாது. சரி, ஒரு 3 செகண்ட் வீடியோ லூப்பில் போட்டு ஓட்டிக்கிட்டே இருந்து ஏதாவது ஒன்று தாவைக்காக எதிராக பேசிட முடியும்னா சந்தோஷமாக பேசு. 2 இடத்துல அது நடந்திருக்கு. முதல் சம்பவம் என்னன்னா, மைக்கை வாங்கிட்டு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் தள்ளுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான். இன்னொரு இடங்களையும் வந்து 41 பேரோட உயிர் பறிப்பு இருக்குது, அதை நாங்கள் டீல் பண்ணிக்கிறோம், நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்ற விஷயம். அந்த ஆக்ரோஷத்துக்கு என்ன காரணம்? பொதுச் செயலாளர் அவர்களை அவமதிச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. இல்லை, நான் வந்து அதான் சொல்கிறேன், அது ஒரு கூட்டம். ஸோ ஒரு அளவுக்கு மேலே கூட்டம் வருமா அந்த இடம் வந்து யார் கண்ட்ரோலும் இருக்காது. ஆனால் காவல்துறை கண்ட்ரோலில் இருக்கணுன்றது எல்லாரோட புரிதல். இந்த இடத்த நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இது என் பொறுப்பு, என் மக்கள் அவங்களோட பாதுகாப்பு என்னுடைய பொறுப்புன்ற ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்குல்ல, அதுவே வந்து நம்ம பாராட்டணும். நான் வந்து இதே வந்து அவங்க திமுக கூட்டத்தில் பண்ணியிருந்தா ஆஹா ஆஹோன்னு சொல்லிட்டு தாவக கூட்டத்தில் பண்ணால் ஐயோ அம்மான்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது. எனக்கு அவங்களோட பொறுப்புணர்ச்சி பிடிச்சிருக்கு. அந்த பொறுப்பு நம்ம ஆளுங்கிட்ட, அதோட திறமை இருக்கிற ஆளுங்கிட்ட இல்லையோ, அதுதான் இந்த இடத்துல பல இடங்களில் பல அசம்பாவிதங்கள் நிகழ்றதுக்கான காரணமாக இருக்கும்ன்றதான் முதல் புரிதல். அவங்களுக்கும் வந்து பொதுச் செயலாளரை வந்து அவமதிக்கிறதெல்லாம் உள்நோக்கம் கிடையாது. ஏன்னா நான் இன்னொரு காணொலி வச்சுருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். திஸ் இஸ் டைம் ஃபார் தளபதி, எல்லாம் உள்ள போங்க, ஸ்பீடா ஃபாஸ்டா வராத வரைக்கும் அவங்களே தான் உள்ள அனுப்புறாங்க, அவங்களே தான் பார்த்து போங்கன்றாங்க. ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட தான் அந்த அம்மா இருந்தாங்க. ஸோ ஒரு டைமுக்கு மேலே கூட்டத்தை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு 1-2 இடத்துல சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கும்போது யார் ஒருத்தருக்குமே வந்து ஒரு சடன் ட்ரிகர் வர்றது வாய்ப்பு உண்டு. இப்போ வரைக்கும் அதில் இதுதான் நடந்துச்சுன்னு காவல்துறையிலேருந்து சொல்லலை, தாவேக்கா சைடில் சொல்லலை. ஸோ பொதுச் செயலாளர் அவமதிக்கிறதெல்லாம் வந்து யாருக்கும் எண்ணமாக இருக்காது. என்னுடைய பார்வையில் இது ஒரு மீடியா நரேஷன். ஏன்னா அந்த 7:30-8 மணிக்கு அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து அந்த பாக்ஸஸ் காலியாக இருக்கிறத காமிச்சிட்டு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி விஜய் சார் வந்துட்டான்னு சொல்லும்போது அந்த கிளிப்பிங்கை கட் பண்ணி போட்டு பாக்ஸஸ் காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கீழே ஸ்க்ரோல் போது கூட்டம் கம்மியாக இருக்குன்னு ஒரு ஹார்ட்லி ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தா விஜய் சார் பேச ஆரம்பிக்கும் போது பார்த்தா கூட்டம் ஃபுல்லாக இருக்குது. இது என்ன மிஸ்மேட்சாக இருக்குது? நீங்கள் இப்போ எந்த சேனல் வேணால் போட்டு பாருங்கள், நான் சொல்லக்கூடாது சேனல் பண்ணுறதுனால சொல்லலை. என்னடான்னு பார்த்தா அது 7:30 மணிக்கு எடுத்த ஃபுட்டேஜை இப்போ லைவ்ல மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதே போல இங்கே ஆனந்த் சார் கூட இங்கே பிரச்சனைன்னு சொல்றீங்கல்ல, அது நடந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அவர் மேடையில் இருக்கிறாரு. அப்போ எப்படி இங்கே அந்த கூட்டத்தில் அந்த மனுஷங்க போயிட முடியும்? அப்போ அது எப்பயோ நடந்தது. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி ஒரு 3 செகண்ட் வீடியோ 30 செகண்ட் லூப்ல போட்டு ஓட்டுறது, இதே அதையும் மிக்ஸ் மேட்ச் பண்றது, இதெல்லாம் நீங்க வந்து இப்பெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால இது அவங்க ஏதோ ட்ரை பண்றாங்க. அதனால அதெல்லாம் காவல்துறைக்கோ தாவேக்கா மதிக்கிறாங்க, அதிகமாக மதிக்கிறோம். அவங்க சொல்ற இது வரைக்கும் நீங்க காவல்துறையிட்ட பெர்மிஷன் கேட்காமையோ பெர்மிஷன் மீறியோ தாவேக்கா செயல்பட்டதை சொல்லுங்க. எந்த கட்சியா இருந்தாலும் காவல்துறையை வந்து மதிக்காம இருந்ததுக்கான 1000 காணொலி என்கிட்ட இருக்கு. தாவேக்காவுடைய தலைமையில் அந்த நிலைப்பாடு எப்பவுமே கிடையாது. காவல்துறையோட பெர்மிஷனோட அவங்களுக்கு ஒத்துழைச்சு வேலை நடக்கிறது தான் தாவேக்காவோட சிறப்பாக ஒரு ஜனநாயக அமைப்பாக நான் பார்க்குறேன். ஸோ இது சின்ன இடத்துல ஏதாவது ஒரு சத்தம் இருக்கும், அதுவும் வந்து நம்ம இதுதான் கிளாரிட்டி தெரியாமல் யாரையும் குத்த சொல்ல முடியாது. காஞ்சிபுரத்தில் நடந்த மக்கள் சந்திப்பிலிருந்து அந்த QR கோடை வந்து அறிமுகப்படுத்துறீங்க, இதுதான் இனிமேட்டு தொடர போதா அப்படின்னு எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் இருக்குது. ஓகே, 2000 பேர் 5000 பேர் அப்படின்னா எந்த சலசலப்பும் இருக்காது, காவல்துறை அவங்கள வந்து ஒருங்கிணைச்சலாம் அப்படின்ற ஒரு பார்வையோடு தான் இருக்காங்க. புதுச்சேரியில் நடந்தது சாம்பிளாக எடுத்துக்கிறேன். ஆனால் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட கேட்கும்பொழுது இப்போ ஒரு பிளான் நடந்துகிட்டு இருக்கு, அது எப்போ அப்படின்றது இன்னும் உறுதிப்படுத்தலை. அது எப்படி பாசிபிள் மாதிரி கேட்குறாங்க. எத்தனை பேத்துக்கு நீங்கள் QR கோடை வந்து ஸ்கேன் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்கன்னு செய்தியாளர்கிட்டே ஒரு கேள்வி எழுப்புறாங்க. இது என்ன நடக்குதாங்க? அப்போ உள்ளே சில கருத்து வேறுபாடோ? இல்லை இது கருத்து வேறுபாடுலாம் இல்லை.
ஆக்சுவலி தாவேக்காக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தங்களோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குமா அப்படின்னு காவல்துறைக்கு தெரியல. சும்மா கற்பனையில் யோசிச்சு யாரோ வாய்மொழியில் கொடுக்குற ஆர்டர்லாம் இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக ரூல்ஸாக தாவேக்காக மாறிக்கிட்டு இருக்கோன்றது என்னால் பார்க்க முடியுது. சரி. ஸோ இப்போ ஒரு கட்சி ஈவெண்ட் நடத்துகிறாங்க, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாங்கன்னா இதுதான் ரூல்ஸ்னு நீங்கள் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டீங்களா, இல்லை அடிப்படையில் இதை தான் பேச போகிறோம்னு சொல்லி எஸ்ஓபி ஒன்று ஃப்ரேம் பண்ணிட்டீங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இதுக்கு நீங்கள் சொல்ல பாயிண்ட் கரெக்டு. மற்ற கட்சிகள் வந்து அவங்க ஒருங்கிணைச்சிருக்காங்க, கட்டமைச்சிருக்காங்க. அரசியல் அந்த ரசிகர்கள் கிடையாது, தொண்டர்கள் அப்படின்னு கட்டமைச்சிருக்காங்க. இவங்க இப்போ தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ நம்ம கட்டுப்பாடுகள், இவ்வளோ நிபந்தனைகள் விதிச்சே சில உயிரிழப்புகள் நடக்குது. அதுக்காக தான் இது 80க்கும் மேற்பட்ட அப்படின்னு கூட இப்போ சொல்கிறாங்கல்ல, அதுக்கு தான் காரணம் அப்படின்றாங்களா? அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறேன். இல்லை, அதை தான் நான் சொல்கிறேன். அடிப்படையில் மற்ற கட்சிக்கு கூட்டம் வருதுன்னு சொல்கிறதே இங்கே போய் அவங்க வந்து இத்தனை பேருக்கு இப்போ நீங்கள் வந்து தாவேக்காக்கு வந்து பாஸ் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கான்னு கேட்குறீங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து காசு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. சரி. அந்த காசு வாங்குற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஈவெண்ட் இருக்குது. நேற்று கூட ஒரு ஈவெண்ட்டில் சொல்கிறாங்கங்க, இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் புக் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இறக்கிட்டாங்க. அவங்களுக்கு 200 ரூபா சம்பளம் பேசியிருக்காங்க, சாப்பாடு பேசியிருக்காங்க, ஒரு தண்ணி கூட கொடுக்காம இவங்களை கொண்டு ரோட்டில் விட்டுட்டு ரோட் ஷோ முடிச்சுட்டு ஈவெண்ட்டுக்குள்ளே போயிட்டாங்க கட்சிக்காரங்க. ரோட்டில் அந்த வயசானவங்க தண்ணி கூட எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. மொத்த கவர்மெண்ட் பஸ்ஸும் வந்து நீங்கள் இருக்கிற ஒன்று டிராஃபிக் ஜாம், இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கு மற்ற பக்கம் அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் சர்வீஸே பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு நாள் ஃபுல்லாக. இந்த லட்சத்தில் நீங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு வரும்போது அவன் ஈவெண்ட்டுக்குள்ளே வரமாட்டான், அவன் தலைவரை பார்க்குறோ அவர் பேச்சை கேட்கறதுல விருப்பம் இருக்க மாட்டான். அவன் எங்கேயாவது தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான். எப்போ சாப்பாடு போகிறாங்களோ அந்த சாப்பாடு கொடுக்குற இடத்துல மட்டும் நீங்கள் கூட்டத்தை பார்க்கலாம். அது நீங்கள் வந்து நேற்று சென்னை வானகரத்தில் அந்த கூட்டத்தில் கூட பார்க்கலாம். அதுக்கும் எகிரி குச்சி போகிறாங்க. ஓகே. சாப்பாடு போடுற இடத்துல எகிரி குச்சி போகிறது, வாழைத்தாறு பிடிச்சி இழுக்கிறது, பிரியாணி குண்டானோட தூக்கிட்டு போகிறது, சமைக்க வச்சிருக்க இறைச்சி எடுத்துகிட்டு போகிறது, சேரோட தூக்கிட்டு போகிறது, இதெல்லாம் மற்ற கட்சி கூட்டத்தில் பார்க்கலாம். தாவேக்கால் நீங்கள் இதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த தலைவரை பார்க்கறதுக்கு ஒரு பேச்சு கேட்கறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்குது. இதை எப்படியாவது டீமின் பண்ணலாம். ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நீங்கள் கூப்பிட்டாலும் கூட்டத்துக்குள்ள வரமாட்டாங்க, அங்கே வந்து ஒரு நெரிசல் ஏற்படாது. ஆனால் இந்த இடத்துல அந்த அரசியல் ஆர்வம் இருக்கிறதுனால அஃப்கோர்ஸ் இளைஞர்கள் அந்த இடத்துல வரும்போது ஒரு ஜோஷ், ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகுது. அதனால் அதை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எல்லாமே இருக்குது. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த 84 ரூல்ஸு, அந்த 84 ரூல்ஸு சேர்த்து ஒரு எஸ்ஓபி போடுங்கன்றேன். அதே ரூல்ஸ் எல்லாருக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்றேன். யாருமே மரத்து மேல ஏறது இல்லைங்க. எல்லாரும் ஐயோ எல்லாரும் மரத்து மேல ஏறினது இருக்கு. நான் சொல்றேன் மரத்து, அதுதான் சொல்றேன். அவங்க ஒருங்கிணைச்சிட்டாங்க, அது கட்டமைச்சிட்டாங்க. இது இப்போ 2 மாசம் முன்னாடி வந்து ஒருங்கிணைச்சிட்டீங்களா? 75 ஆண்டு கால கட்சியில மரத்து மேல ஏறி கொடியை காமிச்சு தோழர் உங்களுக்கு வீர வணக்கம் தயவு செய்து இறங்கிடுங்கன்னு சொல்ற காணொலி எந்த தலைவர் காணொலி வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். அங்கங்க கட்டுப்பாடை மீறி மரத்துல தலைவர்களை ஏறி கல் இருக்கிறதெல்லாம் பாக்குறீங்க. யார தாவேக்காவை டீமீன் பண்றதுக்கு ஒரு ஊடகத்துல வேலை நடக்கு. நான் சொல்றேன், எல்லாத்துக்கும் கிட்ட ப்ரூஃப் இருக்கு, நீங்க கேளுங்க. எல்லா காணொலியும் நான் தரேன், நீங்க போடுங்க ப்ரோமோல. எந்த இடத்துல எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி ஆர்வக்கோளம் இருக்கிறாங்க. எங்க மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு கீழே 10 பேர் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க கட்சி துண்டு தோல்ல போட்டு. இந்த மாதிரி ஒரு 5% பேர் இருக்கதா செய்றாங்க. தாவேக்கால நீங்க இதை தான் தாவேக்கான்னு கட்டமைக்க ட்ரை பண்றீங்க. அது அப்படி இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் இந்த மாதிரி போடுற ரூல்ஸ் எல்லாருக்கும் பொதுவாக ஒரு போர்ட்டல் டிரான்ஸ்பரண்டாக கிரியேட் பண்ணுங்க. இது இன்னும் எத்தனை வருஷம் பண்ணுறதா உத்தேசம்? செப்டம்பர் மாதத்துல தாவேக்கா போராடிட்டு இருக்காங்க. செப்டம்பர் கடைசியில் இவ்வளோ பெரிய ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. இன்னும் எப்போ பண்ணுறதா உத்தேசம்? இவங்களோட எண்ணம் என்ன தெரியுங்களா? இப்படியே காலம் தாழ்த்தி இந்த ஆட்சியை முடிச்சுக்குவோம். எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்கு வந்தோடனே எலெக்ஷன் கமிஷன் வந்து அதை அவங்க எல்லாருக்கும் சமமாக வந்து பெர்மிஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எலெக்ஷன் கமிஷனில் அப்படி தான் புரோட்டோகாலே இருக்கும். ஒரு தொகுதியோட அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸரோட வெப்சைட்லையும் போயிட்டு இந்த இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோலில் இந்த டைமில் இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணால் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வில் கொடுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்தா இன்னொருத்தருக்கு இன்னொரு இடத்துல கொடுப்பாங்க. இடம் மிக்ஸ் மேட்ச் ஆகாமலாம் பார்த்துப்பாங்க. அது அந்த தெளிவு எலெக்ஷன் கமிஷன் இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு இல்லை. நம்ம அதை பண்ணாமே நகர்த்திட்டு போயிடுவோம் எலெக்ஷன்ன்றது இவங்களுடைய நிலைப்பாடாக இருந்தால் இதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட வேண்டியது இருக்கு பாருங்க. ஒரு மக்கள் சந்திப்பு நீங்க அப்படியே வந்து சீப்பெட்டு தொலைச்சு வச்சுட்டு கல்யாணம் நடக்க முடியாது. இது பிரச்சனை இல்லாம QR கோட் எல்லாருக்குமே கொடுத்துடலாம். QR கோட் நாங்க கொடுக்குறோங்க. நாங்க வர்றவங்களை நாங்க அனுப்பிச்சு பாதுகாத்துக்கிறோம். எங்ககிட்ட இப்ப தொண்டர் அணி இருக்கு, தாவேக்காவின் பாதுகாப்பு படையில இருந்து எல்லாமே நாங்க கட்டமைச்சுக்கிட்டு வரோம். சரி, ஈவெண்ட்டுக்கு பெர்மிஷன் எப்போ கொடுப்பீங்க? எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஸ்லாட்ஸ் அவைலபிளா இருக்குன்றது எப்போ சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். தாவேக்கா கேட்டா 10 நாள் ஆனாலும் பெர்மிஷன் கிடையாது, நியூஸ்ல மட்டும் அது போயிட்டே இருக்கும். மற்ற கட்சிகள் கேட்டால் அடுத்த நிமிஷம் பெர்மிஷன் கொடுத்துட்டு அந்த இடம் ஆக்குபைடுன்னு சொல்றீங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு நான் கேட்குறேன். இது வந்து நம்மளால கிராஸ் இப்போ நான் ஒரு குற்றச்சாட்டு சொல்றேன், இல்லைன்னு மறுக்க முடியுமா? அப்போ நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான போர்ட்டல் இருந்ததுன்னா, இல்லைங்க நீங்கள் 11ஆம் தேதி அப்ளை பண்ணிங்க, அவங்க 10ஆம் தேதி நைட் அப்ளை பண்ணிட்டான்னு காட்டுறதுக்கு உங்ககிட்டயாவது ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு தலைப்பட்ச சார்பாக நடக்கிறீங்க, தாவேக்காக்கு நீங்கள் வந்து வஞ்சனை பண்ணுறீங்க, நான் சொல்கிறேன். இல்லைன்னு பண்ணுங்க, ஒரு எஸ்ஓபி போட்டு ஒரு எஸ்ஓபி ஓப்பன் ஒரு டிரான்ஸ்பரண்ட் போர்ட்டல் வைங்க. இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். இன்னொரு விஷயம், இந்த கூட்டத்தில் துப்பாக்கி ஏந்திய ஒரு நபர் உள்ளே வந்திருக்காரு அப்படின்ற விஷயம் தான். அவர் யாருன்றது எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிச்சு. அதை எதுக்கு என்ன தேவை அவர் வரத்துக்கு? இல்லை எனக்கு தெரியலங்க. எனக்கு அடிப்படையில் பார்க்கும்போது பிரபு
பிரபு அவர்களோட பாதுகாப்பு நான் தான் அவருக்கு வந்து Secretary. பாடிகார்டாக இருக்க போகிறேன் அப்படின்ற விஷயங்கள் பதிவு பண்ணுறாரு. எதுக்கு அந்த கூட்டத்துக்கு துப்பாக்கி? விஜய் அவர்களுக்கே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், ரேரு தான் நினைக்கிறேன். எதுக்கு பிரபு அவர்களுக்கு அங்கே தேவை அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. அதுதான் சலசலப்பை அதுவும் அதிகப்படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் போகக்கூடிய பொதுமக்கள் அதனால் பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சோதனை இட்டு தான் வெளில அனுமதிக்கிறாங்க. என்ன தேவை? இல்லை, நான் என்ன நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் தேவையில்லை. நமக்கு அவ்வளோ பாதுகாப்பு குறைபாடு இல்லை. அப்படி இருந்தால் நம்ம வந்து காவல்துறை அணுகி பாதுகாப்பு வாங்கிக்கலாம். அவர் அந்த இடத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு அறியாமைன்னு சொல்லாமா இல்லை ஆர்வக்குளர்னே கூட சொல்லாமான்னு தெரியல. ஏன்னா நம்ம ஆதரிக்கிற ஒரு கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்துக்காக நம்ம பண்ணுறது எல்லாத்தையும் நியாயப்படுத்த முடியாது. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். அந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சலசலப்பு ஏற்படுத்துறதுக்கு நம்மளே வழிவகை விட்டுறக்கூடாது. ஸோ அந்த இடத்துல அது ஒரு பேசு பொருளாக ஒரு அதிர்ச்சி பொருளாக மாறும்போது அது நீங்கள் நிஜமாகவே வந்து பிஸ்டல் லைசன்ஸ்டா இல்லாட்டி வந்து ஒரு ஏர் ரைஃபிளா என்னன்னு தெரியல. அது அப்படி வச்சிருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கேட்டால் பர்சனலாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கணும். பாதுகாப்பு தேவைன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சட்டப்பூர்வமாக ஒரு போலீஸ் பாதுகாப்போடு இருக்கலாம். அதுக்கான வழி இருக்குது. தெரியல, தவறு தான். யார் செஞ்சாலும் தவறு தான். இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு நம்ம ஈவெண்ட்ஸ் டெக்கோரத்தோட நடக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட வாரியர்ஸே சில பேர் அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இல்லாமல் சிலர் தான் சொல்கிறேன், எல்லாருமே நான் சொல்ல வரல, விஜய் உயிருக்கு ஆபத்துன்னெலாம் போட ஆரம்பிக்கிறாங்க. தெரியல, அதுதான் பாருங்க. அதுதான் சொல்றேன். இந்த இடத்துல வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவங்க சில பேர் எடுக்கக்கூடிய சில அஜாக்கிரதை. இப்போ வந்து மிஸ்டர் பிரபுக்கு இது தெரியுமான்னு கூட தெரியல. அவரோட செக்ரட்டரி இது மாதிரி ஒன்று கவனிக்காம மேபி அவங்களோட லைசன்ஸ்டு பிஸ்டலாக கூட இருந்து வண்டியில் வச்சுட்டு வர வேண்டியதை மறந்து இடுப்பில் வச்சுட்டு கூட வந்திருக்கலாம். பட் அந்த ஒரு அஜாக்கிரதை வந்து எவ்வளோ பெரிய பேசு பொருள் ஆகுது பாருங்க. நம்மளே அது இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டீங்கன்னா ஓகே, நீங்கள் நினச்சி பாருங்கள். நேற்று அந்த காணொலி நீங்கள் புதுச்சேரி பார்த்துட்டீங்கன்னா தெரியும். 6 மணிக்கெலாம் மக்கள் வந்துட்டாங்க, பெண்கள் வந்துட்டாங்க. 6 மணிலிருந்து 10:30 மணி 11 மணி வரைக்கும் நிற்கிறாங்க. அப்போ விஜய் அவர்கள் 11 நிமிஷம் பேசும்பொழுது ஷார்ட்டாக மக்களோட வழிகள் எடுத்து தான் சொல்கிறார், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அது அவங்க அதுக்காண்டி காலையிலேருந்து நிற்கல இல்லை, அவர் முகத்தை பார்க்கறதுக்காக பாதி பேர் வருவாங்க, அதில் மாற்று கருத்தே இல்லை. 11 நிமிஷம்ன்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ரேஷன் கடை இஷ்யூவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் சென்டரில் பேசல எந்த விஷயங்கள்லாம் இருந்தாலுமே அதில் அது உங்களுக்கு போகிற இடத்துல உங்களுக்கு அது ப்ளஸ்ஸாக தானே இருந்திருக்கும். எனக்கு அவரோட ஸ்டைலாக நான் இதான் பார்க்குறேங்க. நீங்கள் ஒரு காலம் இருந்துச்சு, நீங்கள் வந்து இந்த 1960s 70s அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேசுகிறவங்க தான் அரசியல்வாதிகள். ஒரு கூட்டம் விடியெல்லாம் நடக்கும், தலைவர்கள் 24 ஹவர்ஸ் டிலேலெல்லாம் வருவாங்கன்னு சொல்லி இன்றைக்கி அது பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு மக்கள் எதை விரும்பினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5.5 மணி நேரம் சம்பூர்ண ராமாயணம் 11 பாட்டு இருக்கும், 3 இன்டர்வல் விடுவாங்களாம். எங்கள் பாட்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எப்படி இருக்குது மக்களோட எண்ணம்? ஷார்ட்ஸுக்கு வந்துட்டோம். ஒரு கருத்து எப்படி சொல்லணும், ட்விட்டரில் சொல்லணும். 1.5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கண்டென்ட்டை பார்க்க மக்கள் தயாராக இல்லை. ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கான அரசியலை புரிஞ்சுக்கிட்ட ஒரு தலைவன் இந்த மக்களுக்கு எது பிடிக்கும், எப்படி சொல்லணும். நீங்கள் ஒரு மேடையில் 3 மணி நேரம் பேசிட்டு அவன் ஆகச்சிறந்த அறிவாளி, அவங்ககிட்ட தானே இந்தியாவோட பெஸ்ட் பாலிசி இருக்குது, பெஸ்ட் விஷன் அண்ட் மிஷன் ஃபார் த ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லுவீங்களா? திருடங்க, அவன் போய் பேசிக்கிட்டு இருக்கான் ஃப்ளோவா. இல்லை, ஆனால் நான் என்ன சொல்கிறேன், தீர்வு இவ்வளோதாங்க. பிரச்சனை இவ்வளோ பெருசு இருக்கலாம், பூட்டு இவ்வளோ பெருசு இருக்கலாம், சாவி இவ்வளோதான், தீர்வு இவ்வளோதான். வருஷத்துக்கு உண்டான ஒரு வளர்ச்சியை வளர்ச்சிக்கு உண்டான திட்டம் வச்சிருக்காருன்னு. அப்போ அது நீங்கள் அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். ஒரு வார்த்தை தான் அந்த தீர்வுன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு இன்னும் புரியல. விஜய் தான் அந்த வார்த்தை. நான் விஜய் சார் அந்த வார்த்தையை சொன்னார்னு சொல்ல, நான் நீங்க யாதவ் அவர்கள் சொல்றாங்க விஜய் சார் இல்ல, நான் திரும்ப சொல்றேன், பின்னாடி வருது அவர் சொல்ல போறாரு. தயவுசெய்து எனக்கு பதில் கேளுங்க. விஜய் சார் தான் அந்த பதில் தீர்வு நான் சொல்ல. விஜய் சார் பேசுனதுல அந்த தீர்வு இருக்குன்றேன். இதை கவனிக்கல, உங்களை மாதிரி ஆகச்சிறந்த ஊடகவியலாளர்கள் கூட இதை கவனிக்கலன்றதான் எனக்கு பெருசு ஆச்சரியமாவே இருக்கு. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை அவர் எதை சொல்றாரு, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லாததுதான் பிரச்சனை. மாநில அந்தஸ்து இருந்தால் என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்குன்னு ஒரு மாநில வரின்னு ஒன்று இருக்கும், ஸ்டேட் டேக்ஸ். இப்போ ஜிஎஸ்டி போட்டால் கூட ஸ்டேட் டேக்ஸ் சென்ட்ரல் டேக்ஸ்னு பிரிக்கிறாங்கல்ல. ஸ்டேட் டேக்ஸ்னு ஒரு பங்கு உங்களுக்கு ஒரு ஷேர் வரும். இதை தவிர உங்களுக்கு சென்ட்ரல் டேக்ஸில் போகுது இல்லைங்களா, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் வரும். அந்த ஷேர் பத்தலன்னு சொல்லிட்டு தான் திமுக அப்பப்போ சண்டை போடுவாங்க. இதை தவிர மாநில வரிகள்னே சிலது உண்டு. அந்தந்த மாநிலமே அந்தந்த இடத்துக்கு வரி போட்டுக்கும். அந்த வரி வருவாயெல்லாம் அந்த அரசு கஜானாக்குள்ளே போகும். அரசு கஜானாக்குள்ளே போச்சுன்னா இந்த அரசு இந்த காசை வச்சு திட்டங்கள் வகுக்கலாம். எதில் திட்டம் போடணும், எதில் சட்டம் போடணும்னு ஒரு பாலிசி இருக்குது. நம்ம கான்ஸ்டியூஷனில் இது சென்ட்ரல் லிஸ்ட் மத்திய அரசு பண்ணணும், இது ஸ்டேட் லிஸ்ட் மாநில அரசு பண்ணணும், இது கன்கரண்ட் லிஸ்ட் யார் வேணால் பண்ணலாம், ஆனால் சென்டர் பண்ணிச்சுன்னா அதுதான் ப்ரிவேல் ஆகும். இப்படி ஒரு லிஸ்ட் இருக்குது. அந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிகளுக்கு அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் பவர் கிடையாது. இவங்க வந்து கிட்டத்தட்ட யூனியன் கவர்மெண்ட்டுடைய ஒன்றிய அரசுடைய ஒரு நிலப்பரப்பாக தான் இவங்களை பார்ப்பாங்க. அவங்க போடுற திட்டம் தான் அங்கே வரும். ஸோ இவங்களுக்காக வருவாய் கிடையாது, கஜானா பெருசாக கிடையாது. இவங்களுக்கு திட்டம் போட்டு சட்டம் போட்டு அதை நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இப்போ இது இந்த மாநில மக்களின் உரிமைகளுக்கு பலி கொடுக்கறதாக ஆகுது. அடிப்படையில் இந்த ரேஷன் கடை பிரச்சனைக்கே வருவோம்.
2015 ரேஷன் கடை மூணதுக்கு காரணம் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னு. நம்ம ஒரு 1000 ரூபாய்க்கு அரிசி பருப்பு கொடுக்குறோமோ அது போல 1000 ரூபா கொடுத்துடலாம். எங்களுக்கு அரிசியை வாங்கி அதை லாரியில் ஏற்றி கொண்டு வந்து கடை வச்சு கொடுக்குறது பிரச்சனையாக இருக்குன்னு ஒரு ஒன்றிய அரசு ஒரு கொள்கையை போடுறாங்க. அதுக்கப்புறமாவும் தமிழகத்தில் இதே கொள்கை தமிழகத்துக்கும் தான் அப்ளிகபிள். தமிழகத்தில் ரேஷன் கடை இருந்ததா இல்லையா? இருக்குது. நமக்கு அரிசி பருப்பு கிடைக்குது. எப்படின்னா தமிழகத்தில் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க இங்கே அரிசி பருப்பை வாங்குறாங்க. அந்த அரிசி பருப்பை நம்ம மக்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க. ஒரு 15 கிலோ அரிசி கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். 2020 லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் உணவு தானியம் வழங்கணும்னு சொல்லி மத்திய அரசு ஒரு கொள்கை எடுக்கிறாங்க. 5 கிலோ நாங்கள் ஃப்ரீயாக தரோன்றாங்க. அன்னையிலேருந்து தமிழக ரேஷன் கடைகளில் 20 கிலோ அரிசி கிடைக்குது. ஏன்னா நம்மளுது 15, சென்ட்ரலில் இருந்து 5 கொடுத்தா 20 கிலோ. ஆனால் பாண்டிச்சேரி நிலைமை பாருங்க, அந்த அரிசி கடையை ரேஷன் கடையை மூணுன்னொன்னே ரேஷன் கடைன்ற செட்டப்பே இல்லை, அங்கே ஆளே இல்லை, அவங்களுக்கு ரேஷனே கிடைக்கல. 2015 ஒருத்தன் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா போட்டிங்கன்னா 2025 அந்த 1000 ரூபா சின்ன பண்ண முடியும். அன்னைக்கு 10 கிலோ அரிசி வாங்க, இன்னைக்கு 1 கிலோ அரிசி தான் வாங்க முடியும். இந்த நிலைமைக்கு நீங்கள் கொண்டு வந்து தள்ளிட்டீங்க. இன்னைக்கு இந்த நிலைமை புரிஞ்சோடனே திரும்ப அந்த ஓப்பன் பண்ணுறாங்க. எதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க? அந்த இலவசமாக அந்த 2 கிலோ கோதுமை 5 கிலோ அரிசி மட்டும் கொடுக்குறாங்க. அடித்தட்டில் இருக்க ஒரு மக்களுக்கு இது வயிற்றுக்கு பத்துமா? இப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா, அது ஒரு மாநிலமாக இருந்திருந்தா அந்த மாநிலத்துக்கு ஒரு நிதி இருந்திருக்கும், ஒரு பாலிசி இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு ரேஷன் கடை இருந்திருக்கும். நீங்கள் அந்த மாநிலத்தோட வரி கொள்கையாக இருக்கட்டும், திட்டமாக இருக்கட்டும், அதில் எந்த பிரச்சனையும் மாநில உரிமையை வழங்காதது பிரச்சனை, அவங்க மாநிலமாகவே இல்லாதது பிரச்சனை. இதை தான் ஒரே வார்த்தையில் சொல்றாரு. அந்த வார்த்தை நமக்கு புரியல. இதுதான், இதை மாத்திட்டீங்கன்னு வச்சுங்களேன். சாமானிய மக்களுக்கு புரியுற வகையிலும் அவங்களுக்கான ஒரு குரலாகவும் தான் விஜய் குரல் இருக்க போது விஜய் அவர்கள் இருக்க போறாங்க. நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் இந்த டெப்த்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளவு தூரம் அவரால் பேச வேண்டாம், பேசவும் முடியாது. நிறைய ஆலைகள்லாம் வந்து திறக்கணும், நிறைய விஷயங்கள் பண்ணணும்லாம் சொல்றாரு. ஏன் அதை 11 நிமிஷம் அதை கட்டமைச்சிட்டு தான் வராரு? நான் இதுக்கு தான் அந்த கதையை எக்ஸாம்பிள் சொன்னேன். புரியுது. நீங்க 11 நிமிஷம் பேசினா 20 பேசினா 2 வரையும் சொல்வீங்க. பேப்பர் A4 வச்சிருந்தா சின்ன பேப்பர் வைக்க சொல்வீங்க. நாங்க இதை எங்க கேட்கணும்? நீங்க உண்மையா மக்களுக்கு ஒரு தீர்வை சொல்லுங்க, அதை அங்க கேட்கும். உண்மையில சொல்றான், இதுவும் கேட்குங்க. அது செயல்படுத்தலாம். நம்ம என்ன கலர் சட்டை போடணும், என்ன கலர் வாட்ச் கட்டணும், கையில வாட்ச் பண்ணணும், மோதிரம் பண்ணணுமா, இந்த எல்லா முடிவும் நம்ம எடுத்தோம்னா விஜய் சார் மக்களுக்கு புரிஞ்சிரும். மக்களை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. நான் மக்களை தான் முதல்ல கோட் பண்ணேன். அன்னைக்கு 5.5 மணி நேரம் படத்தை 3 ஹவர் இன்டர்வல் வச்சு பார்த்தவன் இன்னைக்கு 30 செகண்ட் ஷார்ட்ஸ் அப்போ முழுசா பார்க்க மாட்டான், தள்ளுறான். அப்போ மக்களை நீங்க எப்படி அந்த மக்களை புரிஞ்ச ஒருத்தருங்க, அவங்களுக்கு என்ன சொன்னோம் எப்படி சொல்லணுன்றது தெரிஞ்ச ஒருத்தர், அவர்கிட்ட பாலிசி இல்லைன்னு சொல்றதோ இல்ல மக்களுக்கு அது புரியலன்னு சொல்றதோ நம்மளுடைய நரேஷன். புரியலன்றதை நீங்க வெயிட் பண்ணுங்க, எலெக்ஷன்ல பாருங்க நான் சொல்றேன். சரி, எம்ஜிஆர் அவர்களை வந்து அவரோட வழிகளை பின்பற்றத மாதிரியும் எம்ஜிஆராகவே மாறிட்டாரா விஜய் அவர்கள் அப்படின்ற மாதிரியும் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? இல்லைங்க, அவர் வந்து ஐயா எம்ஜிஆர் அவர்களையோ இல்லை கேப்டன் அண்ணன் அவர்களையும் இவங்கெல்லாம் வந்து முன்னோடிகளாக இந்த மக்களுக்கு ஒன்று செஞ்சவராகவும் செய்ய வந்து உடல்நிலையோ காலநிலையோ சரிப்படாமல் ஒத்துழைக்காமல் போனவராக தான் பார்க்குறாரு. அவர்களுடைய தம்பியாக உணர்றாரு. அவங்க விட்ட பணியை தொடர்றதுக்காக வர்றாரு. அதை பொண்ணே நானே அவருன்னு சொல்றாரு. அந்த புரிதல் அவருக்கு இருக்குங்க. இவர் இதை ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காரு. மக்கள் திலகம்னா அது ஒருத்தர், கேப்டன்னா அது ஒருத்தர், அல்டிமேட் ஸ்டார்னா அது ஒருத்தர், அதே மாதிரி நான் தான் உங்க அண்ணன்னா நான் ஒருத்தன் இருக்கேன். அந்த மாதிரி அந்த தெளிவு இருக்கு. அவர் வந்து எம்ஜிஆராவோ விஜயகாந்தாவோ மாறல. அவர் விஜயா வந்தாரு, விஜயாவே இருக்காரு. இன்னைக்கு விஜயாவே எல்லார் மனசுலயும் இடம் பிடிச்சிருக்காரு. அவர் அவங்களா மாற விருப்பப்படல. ஆனா அவங்க செஞ்ச பணி ஒன்று இருக்குல்ல, அவங்க செஞ்ச மக்கள், இவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு காமனான டேர்ம்ஸ் பாருங்களேன். மக்களின் ஏகோபித்த வரவேற்பு பெற்றவங்க, மக்கள் மனதில் நீங்காத ஒரு சிம்மாசனம் போட்டு உட்காந்தவங்க. காரணம் என்ன தெரியுமா? மக்களோட வழியை உணர்ந்தவங்க, மக்களுக்கு இது சரியாகணும்னு செஞ்சவங்க. நான் அந்த லீனியேஜில் வரேன்றார் அவர். அது மக்களுக்கு புரியுதுங்க. நான் எனக்கு இப்போ சொல்கிறேன், எனக்கு எம்ஜிஆர், கேப்டன், அண்ணன், எங்களுக்கு அந்த புரிதல் இருக்கு. அது மக்களுக்கு இருக்கு. அதை நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்கன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா புதுச்சேரியோட அந்த கூட்டம் ஒரு வெற்றி கூட்டமாக தான் நீங்க பாக்குறீங்க. இதுதான் கோபிச்செட்டிப்பாளையத்திலும் தொடரணும் அப்படின்னு எல்லாத்தோட ஆசையும், ஈரோட்லையும் தொடரணும். எனக்கு இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இந்த சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்துருப்பீங்க, இந்த காவல்துறையோட அந்த கையை கடிச்ச வீடியோ. இது மீண்டும் அந்த இவங்க இந்த கூட்டத்தை வேற என்னன்னு சொல்லி கூப்பிடுறது அப்படின்னு எல்லாருமே கோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அந்த காவல்துறை அந்த பஞ்சாயத்து என்னன்னு நான் சொல்லணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டாஸ்மார்க் பாரை மூடுற போராட்டம். தமிழகத்தில் எத்தனை டாஸ்மார்க் பார் இருக்கு, எத்தனை வந்து லைசன்ஸ்டா இருக்கு, எத்தனை லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆயிருக்கு, இந்த டெண்டர் ஏன் இன்னும் ரீகோட் பண்ணாமல் இருக்கிறாங்கன்றது கேள்வி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதுக்கான பதிலும் தெரியும். இருக்கிற வரைக்கும் சுரண்டிக்கலாம் அப்படின்னு பண்றாங்க. அப்போ அந்த இடத்த மூடணும்னு ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தின் வீரியத்தில் இந்த டாஸ்மார்க் பாரை மூடணுன்ற வெறியில ஒருத்தன் வந்து, அஃப்கோர்ஸ் அது தப்பு தான், அது நகைப்புக்குள்ளான விஷயமா தான் மாறிடுச்சு. ஆனால் அவ்வளவுதான். அந்த கட்சியே போய் போலீஸ்காரங்களை கடின்லாம் சொல்லலை. ஒருத்தருடைய தனிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாமல் இப்போ இதே இடத்துல நான் திரும்ப கோட் பண்ணுறேன். நான் அந்த பையனை என்டாஸ் பண்ணலை, அவன் பண்ணது தப்பு. அவனுக்கு அதுக்கு வந்து சட்டப்படி தண்டனை இருந்தாலும் அவன் வாங்கட்டும், இல்லை அவன் மன்னிப்பு கோரணும், மன்னிப்பு கோரட்டும், அவனுக்கு அது கற்றுக்கணும் அவன். இல்லை, ஆனால்
இதே தமிழக அரசியல்ல பிரியாணி சாப்பிட்டு பாக்ஸிங் பண்ணவங்களையும் நீங்க மறக்காதீங்க. கண்டிப்பா காவல்துறை போராட்டம் பண்ண சொல்லி பர்மிஷன் தரலன்னு அத்துமீறி போய் காவல்துறை பாக்ஸிங் பண்ணவங்க நான் பார்த்துருக்கேன், வீடியோ இருக்கு. எந்த கட்சின்னு சொல்லணுமா? எல்லாருக்கும் அந்த மாதிரி, எல்லா கட்சியிலும் அந்த மாதிரி ஒரு நாலு டிவிக்கே நம்பர் தானான்றத கேள்வியா இருக்குன்ற. நான் என்ன சொல்றேன், இல்லைங்க இந்த நரேஷனுக்குலாம் அவங்க வரட்டும், நான் வந்து அதை சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், ஆஹா ஒரு டிவிக்கே தான் எடுத்து வைப்பீங்க. நான் சொன்னா எவனா இருந்தாலும் தப்பு. ஓகே, நான் என்னோட நிலைப்பாடு ஒன்று, நீங்க நான் மாறவே மாட்டேன் இதில். தப்பு யார் பண்ணாலும் தப்பு, ஓகே, நானே பண்ணாலும் தப்பு, என் அண்ணன் தம்பி பண்ணாலும் தப்பு, அவன் டிவிக்கே தம்பியாவே இருந்தாலும் அது தப்பு. அவன் வேற ஒருத்தனாலும் தப்பு, அவனை நீங்க ப்ராசிக்யூட் பண்ணுங்க. அவனை இத்தனை வருஷம் இந்த திமுகவும் அதிமுகவும் இது மாதிரி ஒரு கூட்டத்தை வளர்த்து வச்சு அதில் அரசியல் பண்ணி பழகிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் அது நடக்காது. இவனுங்களை ஒழுக்கப்படுத்துறதே எங்கள் வேலை. இன்னைக்கு நீங்கள் தானே இருக்கீங்க, அவனை ஒழுக்க நெறிப்படுத்துங்க, அவனுக்கு ஒரு பெனால்ட்டி போடுங்க. இல்லை அவனை வந்து அவனுக்கு ஏதாவது கோர்ட்டில் சொல்லுவாங்கல்ல, ரோட்டில் ரேஷாக பைக் ஓட்டுறேன்னா ஒரு 45 நாள் டெய்லி ரோட்டில் டிராஃபிக் கிளியர் பண்ண சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு ஏதாவது ஒரு மாரல் பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை சரிப்படுத்துங்க. அதில் எந்த ஒரு சமரசம் மாற்றமே கிடையாது. நீங்கள் விஜயனாவே விட்டு கொடு பாவன்னு சொன்னால் கூட நான் ஒத்துக்க மாட்டேன். இவனெல்லாம் பெல்ட் எடுத்து 2 வச்சு சரி பண்ணணும்னு நான். அதுக்காக நீங்கள் அதுதான் அந்த கட்சியோட நிலைப்பாடு நீங்கள் சுருக்கிடாதீங்க. ஒன்றும் கட்சியில் போயிட்டு போராட்டம் பண்ணி போலீஸ் கட்டிங்கலாம் சொல்லி அனுப்பல. அந்த இடத்துல அது ஒரு, நான் சொல்கிறேனே, மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டோ மைக்ரோ இஷ்யூஸையோ நீங்கள் எடுத்து ஒரு கட்சியோட கொள்கையோட மேக்ரோவை பொருத்தி பார்க்காதீங்க. இது இருக்குது, சரி பண்ணணும். ஆனால் அந்த இடத்துல மற்றவங்களோட நிறைய நல்லது இருக்குது, அதையும் கொஞ்சம் பாருங்கன்னு நான் சொல்லுவேன். சரி, இப்போ அதையும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசுவோம். ரொம்ப நன்றி பிரதர், வழக்கம் போல் நிறைய தெளிவான விளக்கம் எங்களுக்கு கொடுத்தமைக்கு. இன்னும் நினைச்சலாம் சரி, உங்களை தெரிவிக்கலாம். நன்றி.